கும்புடு குருசாமியின் காலை வணக்கங்கள். டே 58 ஆஃப் வாழ்க்கை எஸ்டிடி. ஹியர் கோ ஃபார் தட். காலையில தேவையான உணவுப் பொருட்களை எடுத்து கிளாஸ் கிளம்பி வந்தா இன்னைக்கும் கிளாஸ்ல யாருமே இல்ல. சரி நம்ம ரெடி ஆகி பொறுமையா மார்ச் பாசிங் எல்லாம் பண்ணிட்டு லைட்டா ப்ரீ ஒர்க் அவுட்டை கலக்கி குச்சி விட்டு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இவன் தெரிஞ்சுதான் நிக்கிறானா தெரியாம நிக்கிறானான்னு தெரியல. பாருங்க இன்னைக்கும் வீடியோ நடுவுல வந்து நின்னுக்கிறான். ஏன் சொல்றேன்னா பட் வேற பசங்களை வந்து நின்னா எவ்வளவு அழகா அந்த வியூ என்ன விட்டுட்டு சைட்ல நின்று அழகா பேசிட்டு போறாங்க. அவன் மொத்த பிரேம மறைச்சிக்கிட்டு நடுவுல வந்து நிக்கிறான். கர்த்தரே இந்த சாத்தானின் பிடியில இருந்து என்னை காப்பாற்றி வேற காண்டவரே. இன்னைக்கு அந்த போன ஃபீடிங் கொடுத்துருந்துச்சு. சரி வீடியோ நல்லா எடுக்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல போனா குடுகுன்னு ஓடி போச்சு ஒரு குட்டி பூனையோட. ஓடி போய் வெளியே நின்று எட்டி பாக்குது. சோக்கி சுச்சு பிச்சுக்கு. சரி ஓகே நம்ம ஒர்க் அவுட்டுக்குள்ள போவோம். இன்னைக்கு ஹேண்ட்ஸ் தேவையானதை எடுத்து எழுதிட்டு ஆக்சுவலி நிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்களேன் சும்மா கத்தி மாரி ஸ்ட்ரைட்டா நிக்குது. ஹோல்டர் நோர் கிடைச்சிருச்சு. 10-15 நாளுக்குள்ளே மேக்சிமம் ஆல்மோஸ்ட் அன்லாக் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் மன்னர் பரம்பரை ஸ்டைலா கெத்தா ஒரு திமுறா ஆங்காரமா சுத்துவோம்ல. இனிமே யாராச்சும் என்ன பார்த்து கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹேண்ட்ஸ் நின்னுட்டு அப்புறம் வந்து பேசுறான்னு சொன்னவங்க எல்லாம் இப்ப லைன்ல வாங்க. பையனுக்குள்ளே என்னவோ இருந்திருக்கு பாரு. இன்னைக்கு ஹேண்ட்ஸ் நின்னுட்டு என்ன பார்த்தப்போ இனி எவனாவது கேப்பா ஏன் ஸ்டூடெண்ட் என்ன ஹேண்ட்ஸ் நிக்கலன்னு. சரி நீங்க தூங்குங்க. போடி தூங்குறதா? ஏன் ஸ்டூடெண்ட் ஹேண்ட்ஸ் நின்னுட்டா பெருமைய பாரு. என்ன நான் இல்லாம வேற யாரு பெருமை போடுவா? பின்ன எதுக்காக அவனை அந்த அடி அடிக்கிறீங்க? அடிக்கிறதுக்கு காரணம் இருக்குல்ல. பையன் நல்லா வரணும் தானே அடிச்சுட்டேன். அண்ணனுக்கு ஒண்ணுன்னா அண்ணனே போட்டு அடிப்போம்டா. அவங்கிட்டே எல்லா வித்தையும் கத்துக்கிட்டு அவனே உரண்டை அடிப்போம்டா. அத்தாண்டா குரு மசலப்பு ஐப்பலப்பு ஃப்ரண்ட்லி வெரி ஹியூமன் பிளாக்னு கண்ட கர்மெல்லாம் அன்லாக் பண்ணிட்டம்பா. கர்மம் இந்த சின்ன பசங்க நிக்கிற ஹேண்ட்ஸ் நாங்க அன்லாக் பண்ணாம ரொம்ப அசிங்கமா இருந்துச்சு. இனிமே கண்ட இடத்துல நிப்பேன்டா. தரையில நிப்பேன், மண்ணில் நிப்பேன், மொட்டை மாடியில் நிப்பேன், செவுத்து மேல நிப்பேன், மதில் மேல நிப்பேன், பாறையில் நிப்பேன், ஏன் தண்ணியில கூட நிப்பேன்டா. நீ நின்னு கீழ்ச்சி வரைக்கும் போதும். ரொம்ப ஆடக்கூடாது. இருந்தாலும் ரொம்ப பெருமையா இருக்கு. இதே சந்தோஷத்தோட இங்க இருந்து கடைசி சத்திட்டு கிளம்புறேன். நாளைக்கு வேற ஒரு முக்கிய வீடியோல பார்க்கலாம். மண்டில் தான் பை ஃப்ரம் குரு. டடா.